ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 3. பொருள். சிறுமியரே, நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன். அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராட செல்வோம். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் 3 முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்கள் செந்நெல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும். என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். விளக்கம். திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான். அதிலே முதல் 10, அடுத்த 10, அதற்கடுத்த 10 என 3 பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம். அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேற போற்றுகிறாள். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது. இந்த பாடல் திருக்கோவிலூர், விழுப்புரம் மாவட்டம், உலகளந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.